ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டண்ட்டான எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் கைஸ். ஓகே, LIC AAO பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்க்கு உங்களுக்கு என்ன சொல்கிறது கைஸ், இங்கிலீஷ் மார்க்ஸ் உங்களோட ரேங்கிங் அவங்க எடுக்கலைனாலும் மினிமமாக நீங்கள் 9 மார்க்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். ஓகேங்களா கைஸ், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கிலீஷை லைட்டாகவும் எடுத்துக்காதீங்க கைஸ். ஃபைன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மொபைல் ஆப்பில் LIC AAO மார்க் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. வெறும் 225 ரூபீஸ்க்கு போயிட்டு இருக்கு. யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, பேங்க் எக்ஸாம்ஸ், இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கான கம்ப்ளீட் வீடியோ கோர்ஸ் ஆஃபர் பிரைஸ்ல வெறும் 899 ரூபீஸ்க்கு போயிட்டு இருக்கு. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாமே கவர் பண்ணும். 6 months வேலிடிட்டி இருக்கு. யூ கேன் யூட்டிலைஸ் திஸ் கைஸ். ஓகே, மொபைல் ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ஸ்ல கொடுக்குறேன். மொபைல் ஆப்போட வெப்சைட் வெர்ஷன்லயும் நீங்க இது எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே, let me move on to the first question guys. The distant relatives, most of who I hardly recognized, turned up for my brother's wedding அப்படின்னு இருக்கு. The distant relatives, most of who I hardly recognized. இந்த இடத்துல who வருமா whom வருமா guys? The distant relatives, most of who I hardly recognized or most of whom. புரியுதுங்களா கைஸ்? மோஸ்ட் ஆஃப் ஹூம். இந்த ஹூ வர்சஸ் ஹூம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூ அப்படிங்கிறது ஜென்ரலா சப்ஜெக்ட் ஆர் சப்ஜெக்டிவ் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சப்ஜெக்ட் ரெஃபர் பண்றதா இருக்கும். ஹூம் அப்படிங்கிறது என்னதுன்னா, இட்ஸ் அன் ஆப்ஜெக்டிவ் கேஸ். மோஸ்ட்லி அது ஒரு ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்றதா இருக்கும். புரியுதுங்களா கைஸ்? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ் மோஸ்ட் ஆஃப் ஹூ அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்கள நீ ரெஃபர் பண்றீங்களா? கிடையாது. மோஸ்ட் ஆஃப் ஹூம் ஐ ஹார்ட்லி ரெகக்னைஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஹூம் அப்படிங்கிறது தான் வரணும். Is an objective case தான் வரணும். So the error is in the second part. Okay, next question guys. A wise man thinks all which he says, a fool says all that he thinks அப்படினு இருக்கு. A wise man thinks all which he says, a fool says all that he thinks அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஜெனரலாவே all அப்படிங்கறத தாண்டி வரது that அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரோனவுன் தான் வரணுமே தவிர all தாண்டி which வரக்கூடாது guys. So இந்த இடத்துல பாத்தீங்கன்னா which வரக்கூடாது, that தான் வரணும். ஓகேங்களா guys? All that glitters is not gold, அதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களே. எப்பவுமே all ஃபாலோ பண்ணி வர ப்ரோனவுன் that தான் வர வேண்டும். ஓகே ஓகே guys, fine. next question குள்ள போயிடலாம். There is no affiliation between our organization and there is, even though our names are similar அப்படின்றது. There is no affiliation between our organization and theirs அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதக்கூடாது. and theirs அப்படிங்கிற மாதிரி போடணும். ஓகேங்களா கைஸ்? So the error is in this part guys. Third part has an error. Okay fine. next question guys. Two engineers, Priyank and him, were in charge of directing the building of the subway. Two engineers, Priyank and him னு வருமா guys? no, him னு வரக்கூடாது. இந்த இடத்துல pronoun he தான் வரணும். ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பத்தி சொல்றீங்க. டூ இன்ஜினியர்ஸ் பிரியங்க் ஆல்ரெடி ஒரு தடவை சொல்லியிருப்பீங்க. பட் இந்த இடத்துல சப்ஜெக்டிவ் கேஸா தான் இருக்கணுமே தவிர ஆப்ஜெக்டிவ் கேஸா ப்ரோனவுன் இருக்கக்கூடாது. ஸோ ஹிம் வரக்கூடாது, ஹீ தான் வர வேண்டும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் கைஸ். The CEO and the managing director found himself in the hot seat after another bad quarter அப்படின்னு இருக்கு. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா the CEO and the managing director found himself in the hot seat after another bad quarter. இதுல ஏதாவது எரர் இருக்கா guys? CEO and the managing director, fine. found himself எப்படி guys வரும்? CEO and the managing director அப்படின்னா ரெண்டு பேரை பத்தி பேசுறீங்கல்ல. so himself வரக்கூடாது. இந்த இடத்துல pronoun பாத்தீங்கன்னா themselves அப்படின்னு தான் வரணும். புரியுதுங்களா guys? found themselves in the hot seat after another bad quarter அப்படின்னு தான் வரும். next, amid an escalating police crackdown on protesters in Hong Kong, Prime Minister Justin Trudeau said on Monday that he was extremely concerned for the situation அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா extremely concerned, ஜென்ரலாக இந்த concerned அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி வர ப்ரொபோசிஷன் பார்த்தீங்கன்னா அபவுட் தான் வரும். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி கன்சர்ன்ட் ஃபார் த சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடாது, அபவுட் த சிச்சுவேஷன் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி வர இந்த ப்ரொபோசிஷன் அபவுட் வந்தால் தான் மீனிங்ஃபுல்லி கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்
Next question guys, when one reads the Hindi literature of the 19th century, you find a striking contrast between the writings of Munshi Premchand and later day writers of popular Hindi fiction அப்படின் இருக்கு. When one reads the Hindi literature of the 19th century, when one reads அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெனரலான விஷயங்களை பத்தி சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல திரும்பி you வரக்கூடாது, இங்கேயும் one தான் வர வேண்டும். When one reads the Hindi literature of the 19th century, one find a striking contrast between the writings of Munshi Premchand. So one அப்படிங்கறதா இந்த இடத்துல கரெக்ட்டா வர வேண்டும். So இந்த இடத்துல எரர் பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்குன்னா C part as an error guys. Okay, next question, except for you and he everyone has brought a gift for அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, everyone for you and he everyone has brought a gift for, everyone has இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா except for you and he everyone has அப்படின்னு வரக்கூடாது. everyone, I think the question is missing guys. Okay, so இந்த இடத்துல பாத்தீங்கன்னா brought a gift for me. ஓகேங்களா guys, அந்த மாதிரி முடியுது. next one is no error. Okay, so except for you and he everyone has brought a gift for me. இதுல ஏதாவது error இருக்கா? except for you and இந்த இடத்துல பாத்தீங்கன்னா he னு வரணும். இந்த இடத்துல அந்த pronoun வந்து subjective caseல வரக்கூடாது, objective caseல தான் வரணும். except for you and him everyone has brought a gift for me அப்படின்னு வரணும். இந்த இடத்துல he வரக்கூடாது. இந்த இடத்துல it should be in objective case, so him தான் guys வரணும். Next one, chosen carefully, the oils may not only palliate but also cures the condition அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. chosen carefully இந்த இடத்துல எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க? ஆயில்ஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆயில்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரலா இருக்கு. so may not only palliate but also cures அப்படின்னு வருமா? cures அப்படிங்கிறது சிங்குலர்ல. so ஆயில்ஸ் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கு? ப்ளூரலா இருக்குன்னா இதுவும் உங்களுக்கு ப்ளூரலா தான் இருக்கணும். so cure the condition தான் வரணும். so the error is in the third part guys. okay, next one, a committee have been set up to organize social events in the college அப்படின்னு இருக்கு. ஒரு கமிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு என்ன சொல்றது கைஸ்? கமிட்டி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு டீம் ஆர் ஒரு சிங்குலர் யூனிட்டா தான் இதை எடுத்துக்கணும் கைஸ். ஓகேங்களா, கமிட்டி அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு சிங்குலர் யூனிட்டா நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஹேவ்னு வரக்கூடாது, சிங்குலர் verb has தான் வரணும் கைஸ். ஸோ has been set up அப்படின்னு இருந்தா தான் கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், each company are fighting to protect its own commercial interest அப்படின்னு இருக்கு. each company are வரக்கூடாது. each, every, either, neither இது எல்லாமே எப்பவுமே ஃபாலோ பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாமே நீங்க சிங்குலர் verb தான் நீங்க யூஸ் பண்ண வேண்டும். புரியுதுங்களா கைஸ்? இந்த இடத்துல each company are வரக்கூடாது, each company is வந்தாதான் கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், everybody were flabbergasted when I announced I was going to emigrate to Australia. இங்கேயும் பாத்தீங்கன்னா அதாவது இந்த படி அப்படிங்கிறதுல எண்ட் ஆகிற எல்லாத்துக்குமே it should be followed by singular verb. புரியுதுங்களா கைஸ்? அதாவது எனிபடியா இருக்கலாம், எவ்ரிபடியா இருக்கலாம், அந்த மாதிரி சம்படியா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் it should be followed by singular verbs. everybody were வரக்கூடாது, everybody was தான் வரணும் கைஸ். so error is in the first part. okay, next question, the best of all governments is that which teach us to govern ourselves அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா the best of all governments is that இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் என்ன கைஸ்? சப்ஜெக்ட் அப்படிங்கிறது the best அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இட்ஸ் சிங்குலர். இந்த இடத்துல ஆஃப் அப்படிங்கிறது ப்ரப்போசிஷன். the governments அப்படிங்கிறது என்னதுன்னா ப்ரப்போசிஷனை ஃபாலோ பண்ணி வர ப்ரப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா the best தான். அது வந்து சிங்குலரா இருக்கும்போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா which teach அப்படிங்கிறது ப்ளூரலா இருக்கு. so which teaches us இதுவும் சிங்குலர் verb ஆகத்தான் இருக்க வேண்டும். the best of all governments is that which teaches us. புரியுதுங்களா கைஸ்? the best அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை பத்தி தான் நீங்க பேசப்படுது. the best அப்படின்னா ஒரு விஷயம் தானே இருக்க முடியும். புரியுதுங்களா கைஸ்? அந்த இடத்துல this should be singular verb, pluralா இருக்கக்கூடாது. so error is in the third part. next question guys, opportunity makes realizing achievement possible and it does not necessarily guarantee success அப்படின்னு இருக்கு. opportunity makes realizing achievement possible and it does not necessarily guarantee success அப்படின்னு இருக்கு. opportunity makes realizing achievement possible, okay, and it does not necessarily guarantee success. I don't think so, there is an error, right?
and no guys, இங்க பாருங்களா, opportunity makes realizing achievement possible and it does not necessarily guarantee success அப்படின்னா இருக்கு. அதாவது இங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு என்ன சொல்றது guys, வித்தியாசமான விஷயங்களை பத்தி பேசுறாங்க. ஒரு பாசிட்டிவ் விஷயம், ஒரு நெகட்டிவ் விஷயம். opportunity makes realizing achievement possible and it does not necessarily guarantee success. So இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ்னு பேசும்போது andங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய கன்ஜங்ஷன் but opportunity makes realizing achievement possible but it does not necessarily guarantee success அப்படிங்கிறது தான் பர்ஃபெக்ட்டா கரெக்ட்டா இருக்கும் guys. Okay, next question குள்ள. Okay, next question. He handled the connectors gently so that not to damage them அப்படினு இருக்கு. He handled the connectors gently so that அப்படிங்கிற இந்த connectors வந்து தப்பா இருக்கு guys. So as not to connect them so as not to damage them அப்படிங்கறது தான் கரெக்ட்டா இருக்கும். So that அப்படினா ஜெனரலா so that அப்படினா அதோட ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி வரும். புரியுதுங்களா guys? so that இது நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் அந்த மாதிரி. இந்த இடத்துல அப்படி இல்ல, இட்ஸ் நாட் அ ரிசல்ட் guys. so இந்த இடத்துல so that வரக்கூடாது. so as not to damage them, அதனால இத பண்ணக்கூடாது, அதனால அந்த மாதிரி சொல்லும்போது so that அப்படிங்கும்போது இதனால இது அப்படிங்கிற மாதிரி இருக்குமே தவிர இந்த இடத்துல ஒரு ரீசன் மாதிரி சொல்றதுனால so as அப்படிங்கறத யூஸ் பண்ணணும். next one, the technical department provided a base for him as soon as he could pursue technical studies over and above normal classes அப்படினு இருக்கு. இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா the technical department provided a base for him as soon as he could pursue அப்படினு வருமா? அப்படி as soon as அப்படினா எப்படி guys இந்த இடத்துல கரெக்ட்டா வரும்? as soon as க்கு பதிலா in order that அப்படிங்கறதை யூஸ் பண்ணி பாருங்களேன். the technical department provided a base for him in order that he could pursue that. in order that புரியுதுங்களா? as soon as அப்படிங்கிறது மீனிங்கே வேற. as soon as அது உடனே as soon as அது கிடைச்ச உடனே அந்த மாதிரி ஒரு மீனிங்ல வரும். பட் இது அந்த இடத்துல as soon as அப்படிங்கிறது டெஃபினட்டா தப்பா இருக்கு. so the error is in the third part. the technical department provided a base for him in order that he could pursue technical studies over and above the normal classes அப்படிங்கிறது தான் கரெக்ட்டா இருக்கும் guys. okay, fine guys. so நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 15 क्वेश्चंस கிட்ட பாத்திருப்போம் அப்படி நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் திரும்பவும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த LIC உடைய மாக் டெஸ்ட் சீரிஸ் நம்மளுடைய மொபைல் ஆப்ல போயிட்டு இருக்கு. வேணும்ங்கறவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க guys. okay, மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். Thank you friends.